இன்னைக்கு தேதிக்கு இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரப்போற எலெக்ஷனுக்கு கட்சி எல்லாம் ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அதுவா? நோ 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 நோ. விஜய் சங்கீதா டைவர்ஸ் கேஸ் மேட்டரா? நோ 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 நோ. அதை விட முக்கியமான நியூஸ், உங்கள் வீட்டில் சிலிண்டர் இன்னும் எத்தனை நாளைக்கு வரும்? பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட ஃபோன் பண்ணி, ஆண்டி அம்மா உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கா அப்படின்னு கேட்டு வர சொன்னாங்க. பாஸ், எப்படியாச்சும் ஒரு சிலிண்டர் மட்டும் உஷார் பண்ணி தந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் அதை பற்றி மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 28 இந்த அமெரிக்கன் இஸ்ரேல் தபிலி 2 பேர் சேர்ந்து ஈரான் மேலே குண்டு போட்டாங்க, அங்கே நாசம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு மார்ச் 10 சிலிண்டரு ஊருக்குள்ள இல்ல. சென்னையில் இருக்கிற ஹோட்டல்ல சிலிண்டர் கிடையாது. என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். மகாராஷ்டிரா, பாம்பே, பெங்களூர், கேரளா இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஹோட்டல்ல சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பாஸ் நடக்குது? அங்கே அடித்தா இங்கே எப்படி பாஸ் வலிக்குது? அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிக்கிறப்போ இன்னும் எங்கெங்கெல்லாம் வலிக்க போகுது அப்படின்றதும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அலர்ட்டாக இருந்துக்குங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. வணக்கம் மங்காளி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு குட்டி ரீவைண்ட். பிப்ரவரி 28 அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் சேர்ந்து ஈரான் மேலே குண்டு போட்டான். தலைவர் அலி கமேனியை மொத்தமாக போட்டான். இதுக்கப்புறம் ஈரான்காரன் சும்மா இருப்பானா? வாடி மச்சி வா, என்கிட்ட தாண்டி நீ வரணும் அப்படின்னு ஒரு புது ரூட் எடுத்தான். ஈரான் கிட்ட தான் இருக்குது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாதை. உலகத்தோட 40% ஆஃப் கப்பல் போக்குவரத்து இதுக்கு நடுவில் தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானோட கட்டுப்பாட்டு இருக்குது. மொத்தமே ஒரு 22 கிலோமீட்டர். இதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இடம் தான். இந்த இடத்த சுற்றி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கப்பல் போக்குவரத்தும் நடந்தாகணும். குறிப்பாக யுஏஇ, ஈரான், ஈராக்கு, குவைத்து இங்கே இருக்கிற அத்தனை ஆயில் உற்பத்தி பண்ணி அந்த க்ரூட் ஆயிலை இந்த ஏரியாக்குள்ளே தான் இவனுங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த கப்பல் இங்கேருந்து அங்கிட்டு போகிறதுக்கும் இல்லை அங்கேருந்து இந்த சைடு வர்றதுக்கும் இந்த கப்பல் போக்குவரத்துக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான்காரன் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சதுனால என்ன ஆகுதுன்னா, உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இந்த போர் ஆரம்பிக்கிறப்போ $66 $67 பேரலுக்கு ஆயில் வித்துக்கிட்டு இருந்தானுங்க. போர் நடந்துகிட்டு இருந்தப்போ இந்த 10-15 நாளைக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி $84 $85 அப்படியே $100 பக்கம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த பகுதியை ஈரான்காரன் க்ளோஸ் பண்ணிட்டான். எவனாவது இங்கே உள்ள கிராஸ் பண்ணணும்னு நினைச்ச நான் மிசைல் விட்டு அடிப்பண்டா அப்படின்னு த்ரெட்டு கொடுத்ததுனால எந்த கப்பலும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போக வர முடியாமல் அப்படியே ஆங்கரை போட்டு எல்லாரும் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு டக் 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 டக்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இந்தியாவுக்கு எப்படி அடி விழுந்திருக்குது? இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை 140 கோடி அப்படின்னு வச்சுப்போம். இங்க சுமார் 70-75% இந்த 140 கோடி பேருக்கு தேவையான பெட்ரோல், கேஸ் இது எல்லாமே வெளிநாட்டில இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். அதுலேயும் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரியிலிருந்து தான் கிட்டத்தட்ட 50-60% அந்த சைடில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ வச்சான ஆப்பு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூட்டினதுனால அந்த ஈரான், ஈராக்கு, குவைத்து, சவுதி, ஓமன் இந்த ஏரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற அத்தனை ஆயில் டேங்கர், கேஸ் இது எதுவுமே உள்ளே வராமல் இப்போது இந்தியாவுக்கு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் சராசரியாக இந்த பெட்ரோல் ஒரு $100, டீசல் ஒரு $105 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ ஆயில் இந்த பேரல் விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கிறதுனால அந்த விலையும் இப்போ ஜாஸ்தி ஆகக்கூடிய எல்லா காரணகர்த்தாவும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நடக்கலாம் அப்படின்றது தான் அனலிஸ்ட் சொல்றாங்க. இப்போ சிலிண்டர் ப்ராப்ளத்துக்கு வருவோம். இந்த லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், இந்த நேச்சுரல் கேஸ் இது மிக அதிகமாக அந்த ஈரான், ஈராக் இந்த சைட்ல இருந்து தான் இந்தியா இம்போர்ட் பண்றாங்க.
ஆல்ரெடி இந்தியாவுக்கு இன்னைக்கு தேதிக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணப்போ தேடி பார்த்தப்போ 21 நாளைக்கு கையில் ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குரூட் ஆயில் ஒரு 2 மாசத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 21 நாள் தான் கையில் இந்த நேச்சுரல் கேஸ் சிலிண்டர் ஸ்டாக் இருக்குது. ஸோ வர தான் அவங்க புதுசாக சிலிண்டரை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போதான் ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி கடந்த ஒரு 3 நாளாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்ரெடி இந்த மாதிரியான சிலிண்டர் ஸ்டாக் கம்மி ஆகுது. அதனால ஆர்டர்ஸை உடனடியாக எல்லாருக்கும் உடனே சிலிண்டரை கொடுக்காதீங்க. காலையில் ஃபோன் பண்ணால் சாயந்தரம் போய் டெலிவரி பண்ணாதீங்க, மறுநாள் போய் டெலிவரி பண்ணாதீங்க. நீங்கள் சிலிண்டர் ஸ்டாக்கு இது கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் கழிச்சு தான் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு அரசாங்கம் 1955 கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு இந்த மாதிரியான எமர்ஜென்சி டைம்ல கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதை அமுல்படுத்தினதுனால ரேஷன் முறைப்படி கொஞ்சம் ஸ்ட்ரீமாக மெதுவாகத்தான் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மேட்டர் உள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக இந்த ஹோட்டல் எல்பிஜி கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரூட் காஸ் இதுதான். கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21 நாள் தான் வந்து ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து எமர்ஜென்சியில் பஃபர். முக்கியமாக புரிஞ்சுங்க, இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் 21 நாள் தான் பஃபர் இருக்கு அப்படின்னு டேட்டா சொல்லுது. கம்ஃபர்டான சுச்சுவேஷனில் பஃபர் இல்லை. கம்ஃபர்டான சுச்சுவேஷன்னா வார் இல்லாமல் 21 நாள் பஃபர் வச்சுக்கலாம். ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் 21 நாள் பஃபருங்கிறது வெறும் 3 வாரம் தான். 140 கோடி பேர் இப்போ எல்லாருமே பேனிக் ஆகி சிலிண்டர் ஆர்டரை போட்டு இங்கே வரலைன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சிலிண்டர் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அடுத்ததாக இந்தியா வேற எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தேடி பார்த்தப்போ ஃப்ளைட்ஸ் மற்றும் டிராவல். ஏர் இந்தியா, இண்டிகோ இப்படின்னு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிற, முக்கியமாக கல்ஃபுக்கு போகிற பல ஃப்ளைட்ஸை ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து இங்கே வர முக்கியமான ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இப்போ வந்துகிட்டு இருக்குது. மற்றபடி அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாங்க. பிரிட்டனில் இருந்து இந்த அபுதாபிக்கு போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் போகிறது, தோஹா போகிறது, துபாய் போகிறது, இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மார்ச் மாதம் கடைசி வரைக்குமே நாங்கள் ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஷாக்கை கொடுத்துட்டாங்க. இதனால் ஃப்ளைட்ஸ், ஸோ இதனால் இந்தியாவிலேருந்து கிளம்புற ஃப்ளைட்ஸும் இந்தியாவுக்கு வர்ற ஃப்ளைட்ஸுமே கம்மியாக ரொம்ப கம்மியான ஃப்ளைட்ஸ் தான் இருக்கும். அதனால் டிக்கெட் ப்ரைஸஸ் கண்ணா பின்னான்னு ஏறி போயிருக்கும். ஸோ அதனால் யாரும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளவு குயிக்காகவும் சுலபமாகவும் போக முடியாது. இதுவும் இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற இன்னொரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இது மட்டும் தான் நம்ம ஊருக்கு எஃபெக்டா அப்படின்னு கேட்டிங்களா? அது மட்டும் இல்லை பாஸ். இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால சென்னையில் இருக்கிற ஹோட்டல்காரர் மட்டும் தட்டுப்பாடு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டார். பஞ்சாபில் இருக்கிற ஒரு விவசாயியும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 லட்சம் மெட்ரிக் டன் பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூஸ் ஆகி கப்பலில் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னண்ணா பாஸ் சொல்கிறீங்க? சிலிண்டருக்கு தான் தட்டுப்பாடுனா அரிசிக்குமான்னு கேட்டிங்கன்னா அரிசி லோக்கலில் தட்டுப்பாடு கிடையாது. அரிசி இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளிநாட்டுக்காரனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த பஞ்சாப் சைட்லேருந்து தான் இந்த பாசுமதி ரைஸ் எல்லாம் கப்பலில் லோட் ஆகி 4 லட்சம் மெட்ரிக் டன் இப்போ கப்பலில் லோட் ஆகி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த கப்பலை தான் ஈரான்காரன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை லாக் பண்ணி வச்சுருக்கான்ல. ஸோ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி தானே இங்கேருந்து போகிற கப்பலும் அந்த பக்கம் போய் டெலிவரி பண்ணி ஆகணும். அவனும் போக முடியாமல் 4 லட்சம் மெட்ரிக் டன்னோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் ஒர்த்து அமௌண்ட்டு அப்படின்றாங்க. இதனால இந்த விவசாயிகளுக்கு வரக்கூடிய பணம் வராது, டெலிவரி பண்ணாதான் காசு வரும். இதோட முக்கியமான விஷயமாக இந்த பாஸ்மதி ரைஸ் அங்கே போய் இறங்கினாதான் அங்கே இருக்கிற மக்களும் சாப்பிட முடியும். அங்கே இருக்கிற நம்ம ஆட்கள், நம்ம தமிழ்காரன், கேரளாக்காரன், ஆந்திராக்காரன், பஞ்சாபுக்காரன் எல்லாரும் அங்கே எவ்வளோ பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க, லிவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரைஸ் போய் சேர்ந்தாதான் அங்கே வந்து ரைஸ் கிடைக்கும். ஏன்னா அங்கேயும் ஸ்டாக்கு கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப புரியல, இப்ப புரியுது. வெயிட் இன்னும் முடியல. இதோட முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கே சண்டை நடந்தால் டயமண்ட்
அங்கே சண்டை நடந்தால் சூரத்தில் இருக்கிற டைமண்ட் வியாபாரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் தான் வந்து இந்த டைமண்டு பாலிஷ் எல்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்ணுற ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாக்காரங்க டைமண்டை பாலிஷ் பண்ணி அங்கே அனுப்பிச்சாகணும். நடுவில் தான் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு ஈரான்காரன் நிற்கிறான். ஸோ எப்படி டைமண்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? அங்கேருந்து ஆர்டர் வராது. இங்கே இருக்கிறவனுக்கு ஆர்டர் வந்தால் தான் வேலை இருந்தால் தான் சம்பளம். அதனால் அவனுக்கு வேலை போகும் அப்படின்ற மாதிரியான இன்னொரு ரூட்டும் இதில் பாதிக்கப்படுது. இதை விட முக்கியமான விஷயம் ஃபெர்டிலைசர். இந்தியா அதிகமான உரம் வந்து பார்த்திங்கன்னா கிரீக்கு இஸ்ரேல்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த காலங்காலமாக இம்போர்ட் பண்ணுறது மறுபடியும் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு அவன் வந்து மூடினதுனால மூடினதுனால ஃபெர்டிலைசர் எல்லாம் உள்ளே வராமல் இந்த உரம் எல்லாம் விலையேறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் 1 மாதத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி இன்னொரு நியூஸும் டேட்டா எல்லாம் சொல்லுது. அதுவும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உர விலை அதிகமான ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கிற உரத்துக்கு பயங்கர டிமாண்ட் வரும். டிமாண்ட் அதிகமாக இருந்தனால அதனால என்ன பண்ணும், விவசாயிகள்லாம் தடுமாறுவாங்க. இல்லை இந்த வாங்கி யூஸ் பண்ணுறதுனால சாப்பாடு, ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு, வெஜிடபிள்ஸு, காய்கறிகள் இதோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். டயப்பர், பெயிண்ட்டு இதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸு ஈரான் சைட்லேருந்து, கல்ஃப் சைட்லேருந்து தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற பிளாஸ்டிக்கு, இந்த க்ரூட் ஆயில், இதிலிருந்து தான் அந்த பொருட்கள், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இவங்க டயப்பரே யூஸ் பண்ணுறாங்க. இந்த டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால டயப்பர் இருந்தால் தானே வாங்க முடியும். அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் ஆய் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள்லாம் அப்படின்ற அந்த அளவுக்கு இந்த வார்னால் இந்த பிள்ளைங்க கக்கா போகிறது கூட அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பார்த்துக்குங்க. பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸு. ஏன்னா பாதி கெமிக்கல்ஸு, பிளாஸ்டிக்கு எல்லாமே இந்த க்ரூட் ஆயில் அப்படின்ற ஒரு ஐட்டத்துலேருந்து தான் மொத்தமாக வேறு மாதிரிலாம் வருது. பாலியஸ்டர், ஏகப்பட்ட விஷயங்கள், துணி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இந்தியா கிட்டத்தட்ட 70-75% இந்த ரா மெட்டீரியல், க்ரூட் ஆயில் இம்போர்ட்டு இந்த வெளியூரில் தான் வருது. ஏன் பாஸ், நடுவில் தான் இவங்க ரஷ்யாவிலேருந்து வாங்குறதா வந்து நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எஸ், ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து கேட்டிங்கன்னா ஒரு 30-35% தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ஃப் வழியாக இந்தியாவுக்கு வரத்துக்கு ஒரு 6-7 நாள் தான் ஆகும். ஆனால் அதே ரஷ்யாவிலேருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20-24 நாள் ஆகும். அப்படின்றதுனால உடனடி தேவைகளுக்கு தீர்வு ரஷ்யா ஆகாது, நீண்ட நாள் தேவைக்கு தீர்வு தான் ரஷ்யா அப்படின்ற விஷயம்தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ், கவர்மெண்ட் ஆப்வியஸாக அதுக்குண்டான தடாலடி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. கமாடிட்டிஸ் ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் மக்கள் எல்லாம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். அதனால் நாளைக்கு சொகுசாக எஸ்கொழுப்பு எடுத்து 3 டீ 3 காஃபி குடிக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வகையாக சாம்பார், குருமா, சட்னி, எனக்கு தோசை ஊற்றி கொடு, இந்த ஸ்டவ் அதிகமாக எரிய விடுற அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்களை டார்ச்சர் பண்ணாமல் ஏதாவது ஒரே ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு கலவை சாதம், ஒரு பிரெட்டு, ஆம்லெட்டு, இந்த மாதிரி ஐட்டங்களாக போட்டு ஒரு 2-3 நாளைக்கு மேனேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு மாதம் 2 மாதம் உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்குது அப்படின்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் அப்படியே ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு பெருசாக சமைக்கிற பெரிய ஹோட்டல், ஹாஸ்டல்ஸு, பெரிய ரயில்வே ஸ்டேஷன், பெரிய கேன்டீன், இவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வருமானு கேட்டால் எஸ், ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் இவங்க எல்லாருமே அலர்ட் ஆகி காஃபி டீ கிடையாது, சாம்பார் கிடையாது, குருமா கிடையாது, ஒரு குக்கிங்கில் மட்டும் மேக்ஸிமம் பண்ணுறோம், சில மெனுக்களில் சில ஐட்டங்கள்லாம் இருக்காது அப்படின்னு ஹோட்டல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தான். அது வந்து வெல் அண்ட் குட் தான். முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை கான்செப்ட் இப்போ மறுபடியும் நம்ம ஊரில் கொண்டு வந்துட்டாங்க. விறகடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ், இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் தான். லாங் டேர்மாக இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துக்குமே விறகு வச்சு சமைக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம எல்லாம் அட்வான்ஸாக மாறிட்டோம். அதனால் பழசு எல்லாத்துக்கும் அவ்வளோ ஈஸியாக விறகு பண்ண முடியாது. இண்டக்ஷன் ஸ்டவ் இஸ் அ டெம்பரரி ஆல்டர்னேட்டிவ். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறது நேரம் எவ்வளோ பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டைமில் டெம்பரரியாக இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதம் 2 மாதம் சமாளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் சொல்யூஷன். பேனிக்காக வேணாம். உங்கள் வீட்டில் இன்னும் 2 மாதம் சிலிண்டர் இருக்குன்னா அது 2 மாதம் வச்சு ஓட்டுங்க. இல்லை இப்போவே அட்வான்ஸாக
புக் பண்ணிங்கன்னா ஒரு 25 நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா தாராளமாக நார்மலான ஒரு புக்கிங்கை போட்டு இருங்க. இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை சிச்சுவேஷனை வேறு பாசிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தமிழ் நியூஸ் சேனல்களை பார்க்காதீங்க. அவனுங்க தான் தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகமாக கிளப்பி விடுறது. ஸோ இந்தியாவுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். சொல்ல மறந்துட்டேன், இங்கே இருந்து தான் நிறையா வெஜிடபிள்ஸ் காய்கறிகள்லாம் அங்கே போகுது. அங்கே போகிறது இப்போ தடைப்படுறதுனால துபாயில் வாழ்கிற நம்ம ஆட்களுக்கும் சவுதியில் வாழ்கிற நம்ம ஆட்களுக்கு காய்கறிலாம் கிடைக்க மாட்டேங்குது, அது விலைவாசி கூடி போச்சு அப்படின்ற மாதிரியும் சில பல பிரச்சனைகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அது உண்மை எஸ் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்புறம் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. புதுசாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி அண்ட் ஷேரும் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.